வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ரொம்ப ஹிட்டா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது. ஸோ அதில் அழகி கூட. அப்புறம் ஒரு கேள்வி நான் பார்த்திபன் சார் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார், இல்லை தனந்தா பிடிக்குமா? யார் மேல உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க. இப்போ முடிவு பண்ணிடலாம், இது தப்பான விஷயம். சொல்லுங்க. எனக்கு இப்போ எல்லாரும் அதை சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது. என்னடா இது, இது நமக்கு தெரியணுமே. அதனால அப்போ நான் கேட்கல, இப்போ நான் கேட்குறேன். தேவயானி வந்து முதல்ல மனைவியாகும் போது நடித்த படம் இது. அவங்க கேட்டாங்க, இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு. காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. காதலிங்கிறது என்னன்னா, அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். தோற்றுப்போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான். ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. அதனால் காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேலே இருக்கிற ஈர்ப்பு. ஆனால் மனைவியாக வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து, அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு, புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அவனே காட்டி கொடுத்துருவான். கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படி காட்டி கொடுத்துருவான். ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான். ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர், ஒரு ஆக்ஷன் நடிகர், அவர் ஒரு தடவை சொன்னார், நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க தெரியாதமா நடிக்கிறாங்க. தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு பதிலாக அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது, எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. ஆமாம், எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது, அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க சொன்னால் சண்முகம் என்ன ஆயிருக்கிறது இல்லையா? எல்லா மனைவியுமே இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு இல்லை, வளர்மதிக்கு இல்லை, வளர்மதி இல்லைம்மா. எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசில் காதல் வந்திருக்கலாம். அந்த காதலை வந்து சொன்னால் சண்முகம் தாங்கியிருக்க மாட்டான், அவ்வளோதான், நொறுங்கி போயிருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவள் வந்து சமாளிக்கிறான்னா அவள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும். நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சது, நந்திதா தாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன், சத்தியமாக. ஏன்னா இல்லை, நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது. அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது, சோளா பூரிப்பு. நீங்கள் பேசும்போது வந்து தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சோளா பூரிப்பு இருக்குது. ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது, அது புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயந்தான் அந்த கேரக்டர். இப்போ இல்லை, நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு. அதுக்காக நந்திதாசன் நான் குறைவாக சொல்லலை. நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.